everyone. Welcome to Law Experts MB India. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான செமினார் வச்சிருக்கோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க அண்ட் ஆல்சோ ஆஸ்பிரன்ட்ஸ் who are from outside எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஒரு ஹார்ட்டி வெல்கம் உங்க எல்லாருக்குமே. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா என்ன பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. எல்லாருமே தீபாவளி ஹாலிடேஸ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா படிக்கணும், நான் முன்னேறணும், ஏதாவது புதுசா தெரிஞ்சுக்கணும்னு நீங்க வந்திருக்கீங்க பாருங்க. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு அச்சீவ்மெண்ட். ஏன்னா இது நீங்க படிக்கிறது ஒரு சாதாரண போஸ்டுக்கு கிடையாது, சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன். சோ ஜட்ஜ் ஆகி நிறைய பேரோட தலையெழுத்த சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட். நம்ம கூட படிச்சவங்களா இருக்கட்டும், நமக்கு சீனியரா இருக்கட்டும், நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிளியர் பண்ணி அந்த போஸ்ட்ல இருப்பாங்க. நம்ம நினைப்போம், என்னடா எப்படிடா கிளாஸ்ல ஒண்ணுமே இல்லாம சைலண்டா உட்கார்ந்து இருந்தாங்க, திடீர்னு ஜட்ஜு, அதுக்கப்புறம் சீனியர், இவங்க நார்மலா போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு ஜட்ஜு அப்படின்னு யோசிப்போம். ஆனா அவங்க தனியா உட்கார்ந்து கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சோ திஸ் இஸ் த ரைட் சான்ஸ். ஒரு 6 monthsோ 1 yearோ நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்க பிளட் லைன்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் பேரு சொல்லக்கூடிய ஒரு ஆளா நீங்க தான் இருப்பீங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம கிட்ட 1000 பேரு சொல்லியிருப்பாங்க, உன் பொண்ணா இந்த பொண்ணா இந்த வேலையா, ஓ அட்வொகேட்டா, இதா அதான். ஏன் அட்வொகேட்ட கூட குறை பேசுற இந்த ஊர்ல நம்ம யாருன்னு காமிக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இந்த ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். சோ எல்லாருமே ப்ராப்பரா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாமினேஷன்ல we have lots of portions. ஆல்மோஸ்ட் சொல்ல போனா ஒரு 11 ஆக்ட் இருக்கு. ஓகேங்களா? ஆனா அது கஷ்டம்னு நான் சொல்லவே மாட்டேன், எப்பயுமே கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க். இன்னைக்கு நான் படிச்சேன், நாளைக்கு படிச்சேன், நாளைக்கு படிக்க மாட்டேன், ஊர் சுத்துவேன், அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் திருப்பி ரெஸ்ட் எடுப்பேன், அப்புறம் எப்பயாவது ஒரு தடவை படிப்பேன். இதுக்கு பேரு ஹார்ட் ஒர்க் கிடையாது. அந்த கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நான் 4 hours படிச்சேன்னா நாளைக்கு ஒரு 4 hour படிப்பேன். அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா 4.5 hours அதை இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா கிளியர் பண்ணுவாங்க. மேம் நான் ஒரு ஆவரேஜா ஸ்டடி பண்ற ஒரு ஆளு, எப்பயுமே ஒரு 50sல தான் மார்க் எடுப்பேன். சில பேர் நான் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட், எப்பயுமே 80sலாம் ரொம்ப கஷ்டம். சோ 70% மேல 80% கிட்ட வாங்குற ஒரு ஆளு, அவங்க எல்லாம் கிளியர் பண்ணுவாங்களா டவுட் தான். எப்படின்னா யாராக இருந்தாலும் சரி, நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, ஓகே யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, அந்த கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்றாங்க பாருங்க, அவங்கதான் இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுவாங்க. சோ அப்ப எதுக்கு நம்ம இன்னைக்கு கிளாஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்ம ரைட் டைரக்ஷன்ல ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா கிளியர் பண்றது சிரமமாக போயிரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேரு நான் கோச்சிங் இல்லாம கிளியர் பண்ணேன்னு சொல்லுவாங்க. இப்ப நிறைய பேர் கோச்சிங் இல்லாம கிளியர் பண்ணிருக்காங்க. அதுக்கு மீனிங் கைடன்ஸ் இல்லாம கிளியர் பண்ணாதான் அர்த்தம் கிடையாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நிறைய நிறைய பார்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பார் அசோசியேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த ஜட்ஜே கிளாஸ் எடுப்பாங்க. ஒரு 15-20 பேருக்கு அந்த ஜட்ஜே டைரக்டா கிளாஸ் எடுப்பாங்க. ஓகேங்களா? சோ நம்ம என்ன நினைச்சுப்போம், நம்ம கைடன்ஸ் இல்லாம கிளியர் பண்ணலாம்னு நினைச்சுப்போம். அதுதான் அட்வொகேட்ஸ் கிட்ட இருக்க பெரிய மைனஸே. ஏன்னா எடுத்த உடனே நமக்கு எல்லாம் தெரியும்ன்ற ஒரு இடத்துல கொண்டு நிறுத்திடுவாங்க. நிஜமாலே நானும் அந்த இடத்துல இருந்துட்டேன். ஆனா என்னைக்கு இல்லப்பா நம்ம கத்துக்கிறது நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம மைண்ட் ஓபன் ஆகுதோ, அன்னைக்கு we will achieve a lot. சோ கைடன்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். நீங்க கைடன்ஸ் எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு சின்ன கைடன்ஸ் செஷன் தான் இன்னைக்கு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கைடன்ஸ் செஷன், இட் இஸ் அ சேலஞ்ச் செஷன். ஏன்னா சிபிசி இஸ் தி வெரி லாங்கஸ்ட் ஆக்ட். நீங்க உடனே ஓல்டு கிரிமினல் லா இருக்கு, நியூ கிரிமினல் லா இருக்கு, அது ரொம்ப ஹெவியா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணலாம். அதெல்லாம் ஓல்டு நியூ ஒரே ஆக்டோட 2 நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? ஆனா இப்ப சிபிசியை இமேஜின் பண்ணி பாருங்க, எத்தனை செக்ஷன் இருக்கு, செக்ஷனை தாண்டி எத்தனை ஆர்டர் இருக்கு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டரை வேற போட்டு வச்சிருக்காங்க. சோ சிபிசிக்குள்ளேயே இன்னொரு சிபிசி அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ், அது தனியா லிஸ்ட் போய்கிட்டு இருக்கோம். இப்ப கிரிமினல் லாவை சேஞ்ச் பண்ணனால எக்ஸ்ட்ரா தான். ஆனா சிவில் லாக்கு இந்த மாதிரி புதுசா கொண்டு வந்தாங்கன்னா நம்ம நிலைமை என்னத்துக்கு ஆகுறது? ஓகேயா? சோ சிபிசி இஸ் ரியலி அ சேலஞ்ச். அந்த சிபிசில இருக்க மெஜாரிட்டி போர்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இது எனக்கு மட்டும் சேலஞ்ச் இல்ல, பேசுறது கூட நிறைய பேர் பேசிட்டு போயிடலாம். ஆனா அந்த கேட்கிற பொறுமை இருக்கு பாத்தீங்களா,
அதுதான் ஜட்ஜுக்கு வேணும். ஓகே, ஏன்னா அட்வொகேட் நாங்க நின்று எவ்வளவு வேணாலும் பேசுவோம். நீங்க தான் பொறுப்பா அதை கேட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். சோ இன்னைக்கு அந்த கேக்குற பொறுமையை யூஸ் பண்ணுங்க, ரியல் ஜட்ஜா மாறுங்க. ஷால் வி கோ டு டுடே செஷன்? போலாமா? எஸ் மேம். Yes, ma'am. ஓகே, டன். We will go. Let me share the document to you. Yes. சோ இது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். நான் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு. நான் அடிச்சு சொல்றேன், மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல இருந்து தான் வரும். 3 மார்க் 5 மார்க் உங்களுக்கு மீன்ஸ்ல இத முதல்ல சொல்லிடுறேன். நிறைய பேர் என்னென்ன ப்ராசஸ்ல எக்ஸாம் நடக்குதுன்னே தெரியாம இருப்பீங்க. தப்பே கிடையாது. அப்படி வந்தவங்க நிறைய பேர் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் இருக்கும். சிபிசியை பொறுத்த வரைக்கும் 15 கொஸ்டின் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல இருந்து கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஆல்மோஸ்ட் 15 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அது மெஜாரிட்டி ஆஃப் த உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இல்லையா. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் பாத்தீங்கன்னா பேப்பர் 1 தான் நிறைய பேருக்கு எதிரியே. நம்ம எவ்வளவுதான் நல்லா எழுதினாலும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் இவாலுவேட் பண்றவங்களுக்கு ஃபுல் மார்க் போட முடியாது. அவங்களுக்கு கீயே அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, சோ அப்படின்னும் போது நம்ம நல்லா எழுதணும். அதாவது இந்த 100 மார்க்குக்கு நான் பயங்கரமா எழுதியிருக்கேன்ப்பா அப்படின்றவங்க தான் பேப்பர் 1 கிளியர் பண்ணுவாங்க. ஓகே, சோ இந்த பேப்பர் 1ல 25 மார்க்ஸ் சிபிசில இருந்து வரும். சிபிசி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து 25 மார்க்ஸ் வரும். அதுல சில ஏரியாஸ், அதாவது 1-2 கொஸ்டின் வந்து லாஸ்ட்ல ரூல்ஸ் ஆஃப் ப்ளீடிங்ஸ் அதுல இருந்து கேட்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ சிபிசி பாத்தீங்கன்னா இந்த 25 மார்க்ஸும் கண்டிப்பா வரும். அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் கீழே வர வாய்ப்புண்டு. இப்ப லேட்டஸ்டா கேட்கறதுல இருந்தாலும் வந்தா உங்களுக்கு வந்து டபுள் டமாக்கா படிச்சுக்கலாம். ஓகேங்களா. சோ அந்த 3 மார்க்கும் 5 மார்க்கும் நான் கொடுத்திருக்க ஏரியாஸ்ல இருந்துதான் மேக்சிமம் வரும். இந்த டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே கிளாஸ்க்கு அப்புறம் சாட்ல ஷேர் பண்ணி விடுறேன். கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. லா எக்ஸ்பர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம வந்து நோட்ஸ் பாக்குறோம் இல்லையா, கிளாஸ் பாக்குறோம் இல்லையா, இதுக்கு அப்புறமா எப்படி மீன்ஸ் எழுதுறதுன்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட் கிளாஸ் வைப்போம். உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அப்போ நான் இந்த 3 மார்க் 5 மார்க் எல்லாத்தையுமே உங்களுக்கு சால்வ் பண்ணதான் போறேன். ஓகே, சோ ஸ்டார்டிங் வித் சிபிசி. சிபிசிய எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்ற கொஸ்டினே நிறைய பேர் மைண்ட்ல இருக்கும். ஏன்னா நான் செக்ஷன் வைஸ் ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஆர்டரை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். நான் எப்படி சொல்லுவேன்னா, சிபிசிய 3ஆ பிரிச்சுக்கோங்க. 3ஆ பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ணலாம், அதுக்கான செக்ஷன் அதுக்கான ஆர்டர் ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்க படிச்சுக்கலாம். ஓகே, சோ எப்பயுமே ஒரு சிவில் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 3 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்னு பிஃபோர் லிட்டிகேஷன், இன்னொன்னு டியூரிங் லிட்டிகேஷன், லிட்டிகேஷன் நடக்கும் போது என்ன நடக்கும், அதுக்கப்புறம் ஆஃப்டர் லிட்டிகேஷன். நிறைய பேர் யோசிப்போம் என்னன்னா, லிட்டிகேஷன் முடிஞ்சிருச்சு, நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, இதுக்கப்புறம் என்னடா ப்ரொசீடிங் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். கிரிமினல் கேஸ்ல அந்த மாதிரி நினைச்சா ஓகே. சிவில் கேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி இப்ப நம்ம முன்னாடி எவ்வளவு பெரிய கேஸ் போட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு ப்ரொசீடிங்ஸ் தான் எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ். ஆனா இந்த எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ்க்கு இப்ப லேட்டஸ்டா ஒரு ரூல் போட்டிருக்காங்களே, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கே, அத பத்தி யாருக்காவது தெரியுமா? எக்ஸிகியூஷன்ல வந்து ரெஸ்டிடிகேட் அப்ளை ஆகாது. அது இல்ல, எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ் நம்ம போட்டா எவ்வளவு நாள் ஆகும்? யூசுவலி ரொம்ப நாள் பெண்டிங்லாம் இருக்காது எக்ஸிகியூஷன். சீக்கிரம் முடிக்க சொல்லி போட்டிருக்காங்களே இப்ப ஜட்ஜ்மெண்ட். சீக்கிரம் முடிக்க சொல்லி 6 மந்த்ல முடிக்கணும்னு ஹை கோர்ட் டைரக்ஷன் போட்டிருக்காங்க. 6 எக்ஸிகியூஷன் பெட்டிஷனை முடிக்கணும். முடிக்கலனா அவர் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க போட்டுறாங்க ஜட்ஜ்மெண்ட். ஓகேங்களா, ஜுடிஷியல் ஆபீசர் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. சோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் நமக்கு கண்டிப்பா தெரியணும். டோன்ட் வரி, லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கறது நம்ம எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 3 months முன்னாடி we will have a special class. அப்ப எதெல்லாம் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்டோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். சொல்லுங்க சந்தியா. மேம் எங்க கேஸ் அப்படிதான் மேம் 3 monthsல முடிச்சிட்டாங்க. இபி பெட்டிஷன் என்ன சொல்றீங்க? எக்ஸிகியூஷன் 3 monthsல முடிச்சிட்டாங்க மேம். முடிச்சிட்டாங்களா? வெரி குட். முடிச்சிட்டாங்கன்னா சந்தோஷம் தான். நான் ரொம்ப நாள் இருக்கும்னு நினைச்சிட்டே இருந்தேன். 3 monthsல முடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, சூப்பர். சில ஏரியா ஸ்பீடா போய்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா சில பேருக்கு சில பேருக்கு இல்ல, பல பேருக்கு ஜுடிஷியல் இது லேட்டா தான் நடக்குது. அது சிவில் கேசஸ் சொல்லவே வேண்டாம். ஓகேங்களா, சோ அதெல்லாம் தீர்க்கணும்னு we got the judgment. நம்ம as a judicial aspirant we have to know landmark judgment. ஓகே, சோ பிஃபோர் லிட்டிகேஷன் ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தேவை அப்படிங்கறதான் பிஃபோர் லிட்டிகேஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கேஸ போடுறதுக்கு முன்னாடி ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வருமா,
அப்படின்னு யோசிப்போம். கரெக்டுங்களா? ஜூரிஸ்டிக்ஷன்னா என்னது? அந்த கோர்ட்டுக்கு இந்த கேஸை எடுத்துக்கிறதுக்கான பவர் இருக்கா, தகுதி இருக்கா அப்படின்றத ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே, சோ இந்த ஜூரிஸ்டிக்ஷன் பாத்தீங்கன்னா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் இருக்கு. டெரிட்டரினா ரொம்ப சிம்பிள். இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் ஒரு மைண்ட் மேப் மாதிரி இதெல்லாம் இருக்குன்றதான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு அப்புறமா தான் நம்ம we are going to what? We are going to the actual clips. Okay? So ஒரு கேஸ் போறதுக்கு முன்னாடி we have to see jurisdiction. அதுல டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், இந்த ஊருக்குள்ள வந்தா இந்த கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு இருக்கிறது தான் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லவே தேவையில்ல. செக்ஷன் 6 கீழே சொல்லியிருப்பாங்க. என்னென்ன அமௌண்ட் எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள நீங்க கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? பெக்யூனரினா அமௌண்ட். இந்த கோர்ட்டுக்கு டிஎம் கோர்ட்டா இவ்வளவுதான் அமௌண்ட். அதுக்கப்புறமா நீங்க டிஎம்க்கு அப்புறம் எங்க போவீங்க? முன்சிப் கோர்ட்டுக்கு அப்புறம் ஐடியா இருக்கா? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மேம். சப்கோர்ட் இல்லனா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சப்கோர்ட் இருந்தா சப்கோர்ட் இருந்தா நீங்க சப் ஜட்ஜ் கிட்ட தான் போகணும். அப்படி இல்லனா எங்க போவீங்க? ஸ்ட்ரைட்டா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போவீங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு எவ்வளவு வேல்யூ தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? 10 lakhல இருந்து 10 lakh 10 lakhs above 10 lakhs above. அப்ப எந்த எதுவுமே இல்லையா? 10 lakhs above-னா எவ்வளவு வேணாலும் போயிடலாமா? இப்ப என்னோட ப்ராப்பர்ட்டி ஒரு 6 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி, நான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போகணுமா ஹை கோர்ட்? 1 crore 1 crore வரைக்கும் தானா? அமௌண்ட் இருந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான் போகணும் மேம். எவ்வளவு அமௌண்ட் இருந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு தான் போகணும். அதனாலதான் ஹை கோர்ட்டுக்கும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கும் பேரலல் ஜூரிஸ்டிக்ஷன். அங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டி லிமிட், சிட்டி கார்பரேஷன் லிமிட்னு வாங்க, அதுக்குள்ள உங்களுக்கு 6 கோடி ப்ராப்பர்ட்டி அப்படி இருந்தா நம்ம ஹை கோர்ட் போவோம். ஓகேங்களா? அப்படி இல்ல அப்படின்னும் போது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு தான் போகணும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வரையறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. இப்ப அதெல்லாம் நம்மளோட எக்ஸாமினேஷன்ல கேட்க போறது கிடையாது. பிராக்டிஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது செப்பரேட் கிளாஸ். எப்படி நான் சிபிசி எடுக்கிறனோ அதே மாதிரி ஒரு சிவில் ப்ரொசீடிங் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன பெட்டிஷன்ஸ் போடுவோம், எப்படி நம்ம ஜூரிஸ்டிக்ஷனை எழுதுவோம், அதே மாதிரி எப்படி வேல்யூ பண்ணுவோம் அப்படின்ற வரைக்கும் we are having the next class at upcoming Sunday. நாளைக்கு இல்லாம அடுத்த சண்டே. ஓகே, சோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கோர்ட்டுக்கு போகணுமா அதுக்கு முன்னாடி ஜூரிஸ்டிக்ஷன் தெரியணும். டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன், நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் மேட்டர் எப்படியோ அதுக்கேத்த மாதிரி எந்த கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு தான் பிளேஸ் ஆஃப் சூயிங் அப்படின்னு சொல்லிட்டு சிபிசில செக்ஷன்ஸ் இருக்கு. எந்த கோர்ட்ல நீங்க கேஸை இன்ஸ்டிடியூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு விக்டிம் இருக்காங்கன்னா அந்த இடத்துல, விக்டிம்ன்றது கிரிமினல்ல சொல்லணும். இப்ப யாராவது இந்த கேஸ்ல அவங்களுக்கு ரைட் அக்ரீவ்டு பார்ட்டி, எஸ் அக்ரீவ்டு பார்ட்டி இருந்தாங்கன்னா வெரி குட் சிந்து. சோ அக்ரீவ்டு பார்ட்டி எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல நம்ம போடலாமா? இல்லனா சப்ஜெக்ட் மேட்டர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்க போடலாமா? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிபிக்கா இருந்தா எங்க போடலாம்? இல்ல ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் எழுதி தந்திருக்காங்க, எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு, லோக்கல் லிமிட்ஸ் அன்சர்டனா இருந்தா எங்க போகலாம் அப்படின்றத பத்தி எல்லாமே பேசுறது பிளேஸ் ஆஃப் சூயிங். பிளேஸ் ஆஃப் சூயிங்ல இருந்து கண்டிப்பா ஒரு எம்சிக்யூ வந்துரும். சோ இப்ப நான் போட்டிருக்க காலமே எதுக்காக, இந்த மைண்ட் மேப்பே எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா எவ்வளோ நமக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறது எப்படி முக்கியம்னு பாத்தீங்கன்னா, மொத்தத்தையும் நம்ம படிச்சோம்னா we are humans, we cannot keep it in mind. அதுதான் நம்மள ரொம்பவே இழுத்து விடும் கீழே. ஓகேங்களா? சோ எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு படிக்கும் போது we will clear easily. Okay, so அதனால place of suing is very very important. 3 mark வரவும் வாய்ப்புண்டு. MCQ கண்டிப்பா வந்துரும். லாஸ்ட் டைம் எதுல கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ் ஆஃப் சூயிங்லயும் ஒண்ணு கேட்டுட்டு அப்ஜெக்ஷனை பத்தி கேட்டிருந்தாங்க. இப்ப ஒரு இடத்துல சியூ பண்றாங்க, ஒரு ஆளு தப்பா சியூ பண்ணிட்டாங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணலாம்? அதுக்கு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். அது எந்த செக்ஷன்ல இருக்கு? எந்த டைம்லலாம் நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண முடியாது, பார் ஃபார் அப்ஜெக்ஷன், அது எந்த செக்ஷன்ல இருக்குன்னு எம்சிக்யூ கேட்டிருந்தாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சரி, ஜூரிஸ்டிக்ஷன் ஃபர்ஸ்ட் பாக்குறோம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஆல்ரெடி டிசைட் பண்ணி முடிச்சிட்டாங்களா? ஏன்னா ஒரு சிவில் கேஸ் முடியவே டைம் ஆகுது. அது முடிஞ்சு போன கேஸ் திருப்பி கொண்டு போட்டா அது இன்னும் டார்ச்சர். கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரி ரெஸ் ஜுடிகேட்டால அது அஃபெக்ட் ஆயிருக்கா,
இல்ல ரெஸ் சப்ஜுடிஸா இருக்கா, ஆல்ரெடி வேற ஒரு இடத்துல பெண்டிங்ல இருந்தா அது ரெஸ் சப்ஜுடிஸ்ன்னு சொல்லுவோம். சோ ரெஸ் ஜுடிகேட்டானால பார் ஆயிருக்கா, ரெஸ் சப்ஜுடிஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது ரெண்டும் இல்லாத கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கிடையவே கிடையாது. செக்ஷன் 11 அண்ட் செக்ஷன் 10 இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த ரெஸ் சப்ஜுடிஸ ஸ்டேயிங் ஆஃப் சூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இத 2023ல MCQல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேம் ஒரு டவுட் மேம். மேம் நீங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் கோட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லைங்களா மேம்? அது வேண்டாம், டவுட் கேட்காதீங்க. அதுல அது சப்ஜெக்டே இல்ல இப்போ. ஓகேங்களா? எண்ட்ல வேணா கேளுங்க. இப்ப நம்ம போயிடுவோம். நான் இன்னும் சப்ஜெக்டே ஆரம்பிக்கல, ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பெக்யூலரி பத்தி டவுட்னா எண்ட்ல நம்ம பேசிக்கலாம். ஓகே மேம், தேங்க் யூ. தேங்க் யூ so much. Now இப்போ further proceedings ஸ்டே பண்ணலாம். வேற ஒரு ரீசன்காக further proceedings ஸ்டே பண்ணலாம். அது செக்ஷன் 12ல இருக்கு. சோ பிஃபோர் லிட்டிகேஷன்ல உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் சூயிங் இம்பார்ட்டன்ட், ரெஸ் ஜுடிகேட்டா இம்பார்ட்டன்ட், ரெஸ் சப்ஜுடிஸ் இம்பார்ட்டன்ட், further proceedings அண்டர் செக்ஷன் 12 இம்பார்ட்டன்ட். சரி, ஒரு கேஸ் இருக்கு, அந்த கேஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபைல் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ஜட்ஜ் எல்லாத்தையுமே பார்த்து அப்படியே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்களா? யார் ரொம்ப முக்கியம் ஒரு கேஸ்ல? நம்ம தான். ஓகேங்களா? ப்ளீடர்ஸ் அண்ட் ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட்ஸ் தான் ரொம்ப 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 முக்கியம். ஆனா இத பத்தி நமக்கு எக்ஸாமினேஷன்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆர்டர் 3ல இருந்து இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டதே இல்ல. ஜஸ்ட் வேணா நம்ம சில விஷயங்கள் கேட்டுக்கலாம். என்னன்னா பார்ட்டி இன் பர்சன் எந்த ரூல்ல வரலாம், அதே மாதிரி ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட் பவர் ஆஃப் அட்டார்னின்னு ஒரு ரூல் இருக்கு, அது நம்ம கீழே பார்ப்போம். ஓகே, சோ நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட், வேணும்னா பாத்துக்கோங்க. நமக்கு அவ்வளவுதான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க எக்ஸாம்ல. ஓகே, தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா we will have transfer of cases. செக்ஷன் 22ல இருந்து 25 வரைக்கும் இருக்கும். எந்த சூழ்நிலையில் டிரான்ஸ்பர் பண்ணலாம், எப்படி டிரான்ஸ்பர் பண்ணலாம், சேம் ஹைகோர்ட் கீழே வந்தா எப்படி, டிஃபரெண்ட் ஹைகோர்ட் கீழே வந்தா எப்படி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சோ 22 to 25 is an important section under CPC. ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் ப்ரீ லிட்டிகேஷன். லிட்டிகேஷனுக்கு முன்னாடி ஒரு அட்வொகேட்டா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஜூரிஸ்டிக்ஷன், ரெஸ் ஜுடிகேட்டா, ரெஸ் சப்ஜுடிஸ், அப்புறம் பிளேஸ் ஆஃப் சூயிங். அதாவது ஜூரிஸ்டிக்ஷன் போது பிளேஸ் ஆஃப் சூயிங்கும் வந்துடும். இது கீழே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுனால டிரான்ஸ்பர் ஆஃப் சூட்டையும் நீங்க சேர்த்து பார்க்கணும். சோ நான் சொன்ன செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பா நம்ம படிச்சிருக்கணும். அடுத்து we are entering into litigation. சோ லிட்டிகேஷன் அப்படின்னும் போது கோர்ட்டுக்கு வந்துட்டோம். சோ இப்ப இந்த கோர்ட்ல எப்படி ஒரு சிவில் கேஸ் ஸ்டார்ட் ஆகுது? By institution of suit. Filing of plaint, ma'am. Very good. Institution of a civil suit by filing of a plaint ன்னு யாரோ சொல்ல வந்தாங்க. சூப்பர், வெரி குட். ஓகேங்களா? சோ பிளெயிண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. பிளெயிண்ட் எந்த ஆர்டர்ல சொல்லிருக்காங்க? இத கண்டிப்பா Order 7. காலேஜ்ல எஸ், வெரி குட் வெரி குட். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். சிபிசி எல்லாம் நம்ம காலேஜ்ல கண்டிப்பா சப்ஜெக்ட் இருந்திருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 கூட ஒரு வருஷமா சிபிசிய கத்து தராங்க. ஆனா சிபிசி எல்லாமே எனக்கு தெரியும், ஓரளவுக்கு நல்லா கத்து தந்தாங்க. நம்மள யாராவது சொல்ல முடியுமா? ஜஸ்ட் கேக்குறேன், ஏன்னா நானும் அந்த மாதிரி பட்டிருக்கேன். அதனால இல்ல மேம், இந்த ப்ரீ லிட்டிகேஷன் அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் அதெல்லாம் நல்லா சொல்லி தந்தாங்க. சொல்லி தந்தாங்களா? அதுக்கப்புறம்லாம் அப்படியே இறங்கிடுச்சு. பரவாயில்ல, அது வரைக்கும் சொல்லி தந்திருக்காங்களே. ஓகே, எங்களுக்கு ஃபைனல் இயர் நாங்க முடிச்சுட்டு வரும்போது சிபிசியும் தெரியாது, சிஆர்பிசியும் தெரியாது. பட் we are enrolled advocates, அதுவும் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்டோட அட்வொகேட். So then only I realized how important is our own work. ஓகே, சோ அதே மாதிரிதான் ஜட்ஜுக்கு படிக்கிற உங்களுக்கும் நம்ம கிளாஸ் எல்லாம் ஒரு ஸ்டார்டிங் தான். எப்படி நம்ம அதை வச்சு இன்னும் படிக்கிறோம்? ஏன்னா இது காம்படிட்டிவ் எக்ஸாம், 10ஆவதோ 12ஆவதோ எக்ஸாம் கிடையாது. நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறேன், எல்லாம் கொடுத்துறேன். அப்ப எத்தனை பேர் இங்க பாக்குறோம், எத்தனை இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்னும் போது நீங்க உங்க சைட்ல இருந்தும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அததான் சொல்ல வந்தேன். ஓகே, சோ ஸ்டார்டிங் வித் பிளெயிண்ட். பிளெயிண்ட் நம்ம கொடுத்த உடனே அது கேஸா மாறிடுமானா, சில விஷயங்கள்லாம் பிளெயிண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். யார பார்ட்டிஸா ஃபர்ஸ்ட் சேர்க்கணும்? சம்பந்தம் இல்லாதவன்லாம் பார்ட்டிஸா சேர்த்துட்டு எவன் தேவையோ அவனை விட்டுருவோம். நம்ம வாழ்க்கையில அப்படிதான், தேவையில்லாத எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை அன்னைக்கு பண்ணிருக்க மாட்டோம். ப்ராப்பர் பார்ட்டிஸ் அண்ட் நெசசரி பார்ட்டிஸ் சேர்க்கணும். வெரி குட். சோ அந்த மாதிரி பார்ட்டிஸ் யாரெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறது இஸ் a important question. என்னென்ன ஏரியாஸ், ஜாயிண்டர், மிஸ்ஜாயிண்டர் எல்லாம் பார்க்க போறோம். நெக்ஸ்ட், ஃப்ரேமிங் ஆஃப் த சூட். இது ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் கிடையாது, ஃப்ரேமிங் ஆஃப் த சூட். ஒரு சூட்டையே நீங்க எப்படி டிராஃப்ட் பண்ணணும், எந்த வேல இருக்கணும்,
அப்படிங்கறது ஆர்டர் 2ல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த சூட். இப்பதான் நீங்க வந்து சூட்டையே இன்ஸ்டிடியூட் பண்றீங்க, ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்றத நம்ம ஆர்டர் 4ல பார்க்க போறோம். இதுக்கப்புறமா கோர்ட் ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துக்காது. ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் த சூட் நடக்கும். கரெக்டா இருக்கா இல்லன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரிட்டர்ன் ஆஃப் த பிளேன் நிறைய விஷயங்கள் இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ ஜட்ஜு கைக்கு வரதுக்கு முன்னாடி there be lot of things checked in the செக்ஷன் ஒர்க் போகும் பாத்தீங்களா? ஆமாவா இல்லையா? செக்ஷன் ஒர்க்ல எல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள அதுவே டைம் ஆயிடும். சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அக்செப்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் ஜட்ஜி டெஸ்க்குக்கே போகும். சோ அந்த மாதிரி ஒரு பிளெயிண்ட் போனதுக்கு அப்புறம் அது போறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு பிளெயிண்ட் சரியா இல்ல அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணலாம் சில சிச்சுவேஷன்ஸ்ல, சில டைம் ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்க. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிட்டர்ன் அப்படிங்கறது மரியாதையா திருப்பி தரது உங்க கையில. ஓகே, இது எப்ப பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல சார், வேற ஜூரிஸ்டிக்ஷன் நீங்க போகணும் அப்படின்னும் போது மரியாதையா இருந்தாங்க சார், போய் அங்க ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கறது பேர் தான் ரிட்டர்ன் ஆஃப் த பிளெயிண்ட். இதே என்ன நீ பண்ணிருக்க அப்படின்னு மூஞ்சிலே நம்ம தூக்கி அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேரு ரிஜெக்ஷன் ஆஃப் த பிளெயிண்ட். ரிஜெக்ஷன் ஆஃப் த பிளெயிண்ட் என்ன கிரவுண்ட்ல எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பட் இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சோ இவ்வளவு நேரம் பார்த்ததுல ரிட்டர்ன் ஆஃப் த பிளெயிண்ட் அண்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் த பிளெயிண்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சோ ஃபர்ஸ்ட் வாதி பிளெயின்டிஃப் வந்து என்ன பண்றாரு, அவரோட கதையெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைங்க, இந்த மாதிரி காஸ் ஆஃப் ஆக்ஷன்ங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கதையுமே எழுதி கொண்டு போய் கோர்ட்ல போடுறதுக்கு பேர் என்னது, பிளெயின்ட்னு நம்ம பார்த்தோம். இப்ப ஆப்போசிட் சைட் கதை சொல்லணும்ல, அதை எப்படி எழுதி போடுவாங்க? வெரி குட். நிறைய பேர் ரிட்டன் ஆர்குமெண்ட் கூட அது கன்ஃபியூஸ் ஆகாது பிரெயின்ல, ஆனா எழுதும் போது எழுதிடுறது. சோ அது பண்ணாதீங்க. ரிட்டன் ஆர்குமெண்ட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். நம்ம எண்ட்ல பெர்மிஷன் கேட்டு நம்ம பேசினது எல்லாத்தையுமே எழுதி கொண்டு வந்து போடுவோம். ஓகேங்களா? அதுதான் ரிட்டன் ஆர்குமெண்ட். ஆனா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுதான் யாரு போடுவா? டிஃபெண்டன்ட், பிரதிவாதி போடக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கீழே செட் ஆஃப் அண்ட் கவுண்டர் கிளைம்னு ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த பிளெயிண்ட்டையும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளீடிங்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, தட் இஸ் ஆர்டர் 6. சரி, ப்ளீடிங்ஸ் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? வாதுரையா? வழக்குரைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வழக்குரை. பிளெயிண்ட்னா என்னது அப்போ? வழக்குரை. எஸ், பிளெயிண்ட் தான் வந்து வழக்குரைன்னு சொல்லுவோம். அப்ப ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லுவோம்? எதிர் வழக்குரைன்னு சொல்லுவோம். வாதி தரப்பு வழக்குரை, பிரதிவாதி தரப்பு எதிர் வழக்குரை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ப்ளீடிங்ஸ்னா வாதுரைகள். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி சொல்லுங்க. போன கிளாஸ்ல தான் நான் உங்களுக்கு எடுத்தேன், மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். வெறும் வேர்ட்ஸ் படிச்சோமே, ஞாபகம்? அதுலதான் மாத்தி சொன்னோம், அதுக்கப்புறம் தான் நீங்க கரெக்ஷன் பண்ணீங்க. பிளெயிண்ட்னா வழக்குரைன்னு. இப்போ திருப்பி வழக்குரைன்னு சொன்னவங்க நம்ம ஸ்டூடெண்டா என்னன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் நான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். கரெக்டா சொல்லுங்க அப்படின்ட்டு. ஓகே, ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கோங்க. ஒரு வழக்கின் மூலம் அதை சொல்லுவதுதான் என்னது, வழக்குரை. ஓகேங்களா? ரெண்டு சைடும் சேர்த்து போடுறதுக்கு பேர் என்னது? பிளெயிண்டா இருக்கட்டும், ரிட்டன் ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், இதோட வாதுரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ அப்புறமா டிரான்ஸ்லேஷன் கிளாஸ் வச்சுக்கலாம். இப்போதைக்கு பிளெயின்டிஃபும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டையும் ரெண்டு சேர்த்ததுதான் ப்ளீடிங்ஸ், அதை மறந்துடாதீங்க. ஓகே, நவ் கம்மிங் டு த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த சூட். எப்படி இன்ஸ்டிடியூட் பண்ணுவோம் அப்படின்றது செக்ஷன் 26ல கொடுத்திருப்பாங்க. இந்த 26 பேஸ் பண்ணி ரெகுலரா MCQ கேக்குறாங்க. ஓகே, சோ ஒரு பிளெயிண்ட் கொடுத்துதான் நம்ம வந்து எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கு. அந்த பிளெயிண்ட்ல இருக்க ஃபேக்ட்ஸ எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு செக்ஷன் 26லயே கொடுத்திருப்பாங்க. அத MCQ-வா கேட்டிருக்காங்க. நம்ம 26 பார்ப்போம். சோ இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த சூட்ஸ்க்கு செக்ஷன் 26ம் இம்பார்ட்டன்ட், ஆர்டர் 4ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட சேர்த்துதான் நம்ம படிப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ ஆப்போசிட் பார்ட்டி வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடணும். ஓகே, ஆப்போசிட் பார்ட்டி வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடணும். உடனே அவர் ஆட்டோமேட்டிக்கா வந்து போட்டுருவாரா? சம்மன்ஸ் அனுப்பணும், அவரோட பேரண்ட்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் அனுப்பணும். எஸ்,
சமன்ஸ் பத்தி பேசுறதா செக்ஷன் 27ல இருந்து 32 வரைக்கும் பேசுவாங்க. ஆர்டர் 5ஐயும் நம்ம அதுல சேர்த்துதான் படிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் சமன் வந்து டூவலி சர்வ்ட் அப்படின்னா கரெக்டா சர்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னா டிஃபெண்டன்ட் அப்பியர் ஆகணும். ஓகே, சோ டிஃபெண்டன்ட் அப்பியர் ஆயிட்டாங்க, நம்ம பிளெயின்டிஃபும் இருக்காங்க அப்படின்னும் போது அப்பதான் ஹியரிங் ஆஃப் த கேஸே ஸ்டார்ட் ஆகுது. ரியல் கேஸே இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப டிஃபெண்டன்ட் அப்பியர் ஆகலப்பா, நீ என்ன அனுப்புறது சம்மன், நான் வரமாட்டேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? உங்களை எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வாங்கிக்கலாம். எக்ஸ்பார்ட்டியா நம்ம அவங்கள செட் பண்ணிடலாம். எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் அப்படின்னும் போது நீங்க வரவே தேவையில்லை சார், நீங்க வரலனாலும் கேஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் நடத்தணும் பாத்தீங்களா? அப்படிதான் என்ன சொல்லுவாங்க, டிஃபெண்டன்ட் இஸ் செட் எக்ஸ்பார்ட்டின்னு சொல்லிடுவாங்க. தூக்கி அங்க ஷெல்ஃப்ல வச்சிருவாங்க. இவங்க எல்லாம் இல்லாமே அந்த கேஸ் நடக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி எக்ஸ்பார்ட்டி பண்ணிட்டாங்க அப்படிங்கறத, அப்ப எக்ஸ்பார்ட்டி ஒன்ஸ் பண்ணிட்டு அப்படியே தானா, வரவே தேவையில்லையா, வரவே செட் அசைட் போடலாம். செட் அசைடிங் தி எக்ஸ்பார்ட்டி போடலாம். அதுதான் ரூல் 13ல இருக்கு. செட் அசைடிங் எக்ஸ்பார்ட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃபெண்டன்ட் மட்டும் வந்திருப்பாரு, பிளெயின்டிஃப் வந்திருக்க மாட்டார். டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட். அவ்வளவுதான். சோ நீ தான் கேஸ் போட்ட, நீயே வரல, நான் எதுக்கு அந்த கேஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அடுத்து யாருமே இல்லாத கடையில யாருக்குப்பா டீ ஆத்துற அப்படின்ற மாதிரி பிளெயின்டிஃபும் வரமாட்டான், டிஃபெண்டன்ட்டும் வரமாட்டான். பாவம் அந்த ஜட்ஜ், அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பயும் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. சோ இதுதான் வந்து அப்பியரன்ஸ் அண்ட் நான் அப்பியரன்ஸோட கான்சிக்வன்சஸ். இது ஆர்டர் 9ல இருக்கு. இது மாடரேட்லி இம்பார்ட்டன்ட். லைட்டா உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், கதை பண்ணி எழுதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஏரியா நம்ம திருப்பி இத பார்க்கதான் போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன். சரி, எல்லாருமே வந்துட்டாங்கப்பா, எல்லாம் டிஃபெண்டன்ட்டும் வந்தாச்சு, பிளெயின்டிஃபும் வந்தாச்சு. சோ இதுக்கு முன்னாடி டிஃபெண்டன்ட் கூப்பிடுறோம் இல்லையா, அவங்க வராங்கல்ல, வரும்போது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடணும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு நாளைக்குள்ள போடணும் அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பாப்போம். 90 days, 30 plus. Yes. So, yeah, I know Sindhu, you have already listened to the class and you are ready for answers. But let's give chance. நம்ம கிளாஸ் எடுத்த உடனே எல்லாருக்குமே புரியும் இல்லையா, அதனால. ஓகே, சோ லாஸ்ட் பேட்சுக்கு நம்ம வந்து ஏபிபிக்காக சில ஏரியாஸ் மட்டும் எடுத்தோம், சில ஏரியாஸ் ஸ்கிப் பண்ணோம். கரெக்ட்டுங்களா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்? மேம் ஜூரிஸ்டிக்ஷன் அதெல்லாம் பார்த்தோம். எஸ், ஆனா இந்த டைம் அது ஏபிபிக்கு ரொம்ப எக்ஸாமினேஷன் கிட்ட இருந்தனால அவங்களுக்கு தேவையான ஏரியாஸ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். இப்ப நமக்கு அந்த தடை இல்ல, நீங்க தான் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷனுக்கு வெறியா தயாராயிட்டு இருக்கணும் இந்த டைம். சோ அதனால we will be covering the entire CPC. நெக்ஸ்ட் வீக் CPC முடிஞ்சிருக்கும். ஓகே, சோ டோன்ட் வரி. இப்போ என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, எதிர்க்க வந்துட்டாங்க அப்படின்னும் போது எக்ஸாமினேஷன் ஆஃப் த பார்ட்டிஸ் பண்ணலாம். என்னதான் டாக்குமெண்ட்ஸ் போட்டாலும் சில டைம் வந்து இப்படிதான் நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கோர்ட் கேட்டால் தெளிவாக கூடிய ஏரியாஸ் இருக்கும். சோ எக்ஸாமினேஷன் ஆஃப் த பார்ட்டிஸ் பண்ணுவாங்க, டிஸ்கவரி, இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் த டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. இது என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த எக்ஸாமினேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் அண்ட் டிஸ்கவரி, இன்ஸ்பெக்ஷன், ப்ரொடக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். மெயின்ஸ் பிரிலிம்ஸ் ரெண்டுத்துக்குமே கேட்பாங்க. லாஸ்ட் டைம் இன்டராகேட்டரிஸ் அப்படின்றத கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஓகே, சோ இதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அட்மிஷன் பண்ணுவாங்க. ஒரு பார்ட்டியும் ஒத்துப்பாங்க, சிலதை ஒத்துக்க மாட்டாங்க. அஃபிடவிக்ஸ், நோட்டீஸ் மூலியமா அட்மிஷன், அதெல்லாம் நடக்கும். இந்த கதை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஜட்ஜி நீங்க என்ன பண்ணும், இவங்க ரெண்டு பேருக்கு என்னதான்டா சண்டை அப்படின்னு இஷ்யூஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணுவீங்க. இதுக்கு பேர் தான் செட்டில்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, செட்டில்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ்னா நம்ம ஒண்ணு என்ன நினைச்சுப்போனா, ஐயோ இஷ்யூஸையே முடிச்சு வச்சிடறாங்கப்பா. No, they are framing the issues. This order 14 is very important for two things. ஒன்னு, உங்களுக்கு பேப்பர் 1லயும் கொஸ்டின்ஸ் வரலாம், எம்சிக்யூவும் வரலாம். அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங், சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங், ஒழுங்கான இஷ்யூஸ ஃப்ரேம் பண்ணல அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல நல்ல மார்க் கிடைக்காது. சில கேஸுக்கு ஏத்த இஷ்யூஸே இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டா, whether the plaintiff is ready and willing to perform his part of the contract. அப்படி 16C. இது நான் சொல்றது யாருக்காவது புரியலன்னா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டைப் ஆஃப் சூட்டுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு 2-3 இஷ்யூ இருக்கும். அந்த இஷ்யூவை நம்ம ஃப்ரேம் பண்ணலன்னா அந்த சூட்டே ஃபிளா ஆயிடும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நம்ம இஷ்யூஸும் ஃப்ரேம் பண்ண கத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா சம்மனிங் ஆஃப் இஷ்யூஸ் எல்லாம் போட்டாச்சு. இஷ்யூஸ் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அடுத்து ட்ரையலுக்கு தான். சோ 2 சைடும் வந்து விட்னஸ கூட்டிட்டு வாங்க, எல்லா விட்னஸையும் எக்ஸாமின் பண்ணுங்க. ஓகே, எல்லா விட்னஸையும் எக்ஸாமின் பண்ணுங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணி கடைசியில கொண்டு வரதுக்கு பேர் தான் என்னது, ட்ரையல்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி எல்லா விட்னஸையுமே கூப்பிடணும். தட் இஸ் கால்ட் சம்மனிங் ஆஃப் விட்னஸஸ். ஓகே, சோ இதுக்கப்புறம் ஃபுல் ட்ரையலும் நடக்கும். அதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட் நடக்கும். ஆர்கியூமெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிகிரி கொடுப்போம். சோ டெஃபினிஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிகிரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபினிஷன் கிளாஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு 3 மார்க் இல்ல 5 மார்க்ல ஜாயின் பண்ணியோ கேட்க வாய்ப்புகள் உண்டு. மென்ஸ் ப்ராஃபிட் போன வாட்டி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் டிகிரி சில டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்த பேப்பர்ல உங்களுக்கு இருக்கும், நோ டவுட் இன் தட். ஓகே, அதுல பாக்கும்போது ஜட்ஜ்மெண்ட் டிகிரிஸ்க்கான செக்ஷன் அண்ட் ஆர்டர் உங்களுக்கு நான் இங்க கொடுத்திருக்கேன். நம்ம அதை டிஸ்கஸ் தான் பண்ண போறோம். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன இருக்கும்னா, ரிலீஃபும் இருக்கும், காஸ்டும் இருக்கும். செக்ஷன் 35, 35A, B, அதுவும் காம்பன்சேட்டரி காஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போன வாட்டி கேட்டிருக்காங்க. ரெகுலரா காஸ்ட பத்தின கொஸ்டின் இருந்துட்டே தான் இருக்கு. ஓகே, சோ காஸ்ட் அப்படிங்கறது நம்ம எதுக்கு போடுவோம், தேவையில்லாம கேஸ போட்டுட்டப்பா, ஆப்போசிட் பார்ட்டியே சம்பந்தம் இல்லாம வர வச்சு செலவு பண்ண வச்சிட்ட, சோ அதுக்கான காஸ்ட நீ கட்டு, அவங்கள வர வச்சல, சோ அதுக்கான காஸ்ட கட்டு அப்படின்னு சொல்றதுதான் காஸ்ட். அதுல நிறைய டைப் இருக்கு, காம்பன்சேட்டரி காஸ்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு, நம்ம அதையும் பார்ப்போம். ஆனா இதை தாண்டி இன்ட்ரெஸ்ட்னு ஒரு விஷயம் போடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் எப்ப போடுவாங்க, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. மணி சூட், அந்த மணி சூட்ல சார், திருமூர்த்தி சார், பர்ஃபெக்ட். மணி சூட், எனக்கு 10,000 வேணும் சார், அந்த 10,000 வாங்கி கொடுத்தா மட்டும் பத்தாது, இவ்வளவு நாள் அந்த 10,000 அவன் வச்சிருந்தான்ல, அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்கணும். சோ இந்த இன்ட்ரெஸ்ட்ல நார்மல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சதவீதம், கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்றது MCQல திருப்பி 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 கேட்பாங்க. ஓகே, இதுக்கு நடுவுல என்ன நடக்கும், ஒரு ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது 2 பேரும் கண்டெஸ்ட் பண்ணி தான் வாங்கணும், சண்டை போட்டு தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது. காம்ப்ரமைஸ் டிகிரி, காம்ப்ரமைஸ பேஸ் பண்ணி கூட ஜட்ஜ்மெண்ட் வாங்குவாங்க. அதுதான் அந்த செக்ஷன்ல பாத்திருக்கோம். காம்ப்ரமைஸ், கன்சென்ட் சூட் அப்படின்னு ஒரு சைட் ரீடிங் இருக்கு, அதுவும் இம்பார்ட்டன்ட். சரி, இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நமக்கு ஈஸியா கிடைச்சிருமானா கிடைக்காது. அதுக்கு நடுவுல ஒரு வார்த்தை வரும், அட்ஜர்ன்மெண்ட். அட்ஜர்ன்மெண்ட்டுக்கு மேல அட்ஜர்ன்மெண்ட். சோ அட்ஜர்ன்மெண்ட் ஆர்டர் 7ல இருக்கு, பட் அட்ஜர்ன்மெண்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், தேவை கிடையாது. அதே மாதிரி நடுவுல பார்ட்டி செத்து போகலாம், மேரேஜ் வரலாம், இன்சால்வென்சி வரலாம், அதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. கேஸ வித்ட்ராவும் பண்ணலாம், அதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த கேஸ் நடக்கும் போதே நம்ம நிறைய என்ன ஃபைல் பண்ணுவோம், இன்னைக்கு யாரு கேட்டாலும் ஜூனியர்ஸ் மேக்ஸிமம் கேட்டாலும் இன்னைக்கு நான் வந்து ஐஏ போட போறேன். கரெக்டா, ஆமாவா இல்லையா? ஐஏ ஃபர்ஸ்ட் கேளுங்க, ஐஏ ஃபர்ஸ்ட் கேளுங்கன்னு போயிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்க மாட்டோம், ஆமாவா இல்லையா? எஸ் மேம். இல்லையா? முடிய போற சூட்டை இழுத்து விடணும்னா ஐயே தான் போடணும். ஐஏ தான் போடணும், கரெக்ட். சோ அந்த மாதிரி ஐஏ வந்து நம்ம இன்ஜங்ஷனுக்கு போடுவோம். சோ இன்ஜங்ஷன் இஸ் an important ஏரியா. எப்பயுமே சிபிசில இருக்க இன்ஜங்ஷனும் சரி, நம்ம ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டையும் லிங்க் பண்ணி தான் நம்ம படிக்கணும். இத இன்டர்வியூல கேட்பாங்க. ஏன்னா நம்ம பிராக்டிஸ், நிறைய பேர் இன்ஜங்ஷன் மட்டுமே பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்படி இருக்குமா நீங்க நினைக்காதீங்க, இன்ஜங்ஷன்லயே பேர் போன அட்வொகேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சோ அதனால சிவில் சைடு நீங்க பிராக்டிஸா சொல்லுங்க. அட்ஜர்ன்மெண்ட் சொன்னீங்க இல்லையா, ஆர்டர் 7. எஸ், சோ இன்ஜங்ஷன் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். அது பிராக்டிக்கலா இன்டர்வியூக்கு நமக்கு ரொம்ப முக்கியம், அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நடுவுல ஒரு சிவில் சூட்ல அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியும். சிவில் பிரிசனுக்கு போவாங்க. எப்ப அரெஸ்ட் பண்ண முடியும், அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எப்ப பண்ண முடியும், ரிசீவர் எப்ப அப்பாயிண்ட் பண்ண முடியுங்கிறது அகெயின் இம்பார்ட்டன்ட். என்ன மேம் எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட்னு சொல்றீங்களேன்னு கேட்டா, இம்பார்ட்டன்ட்ட மொத்தம் தான் நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். நீங்க எடுத்து உங்களோட சிபிசிய புரட்டி பாருங்க, எத்தனை ரூல்ஸ் இருக்கு, எத்தனை ஆர்டர்ஸ் இருக்கு. நான் எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட்னு சொல்லல. அதுக்குன்னு நம்ம வந்து முக்காவாசி இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு தூக்கி போட்டும் படிக்க முடியாது. நீங்க காலேஜ் எக்ஸாம்க்கு படிக்கல, ஜட்ஜ் எக்ஸாம் படிக்கிறீங்க. சோ அப்படின்னும் போது அரெஸ்ட், அட்டாச்மெண்ட், ரிசீவர் இஸ் a previous year question. ஓகே, இந்த ரிசீவருக்கு நான் நிறைய பேரோட மெயின்ஸ் பேப்பர் வந்து இவாலுவேட் பண்ணது காமிச்சிருப்பாங்க இல்லையா,
அதுல ரிசீவருக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கம்மி மார்க் போட்டிருந்தாங்க. ரீசன் என்னன்னா அது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதுக்கு அவங்க ப்ராப்பரா எல்லா ஆன்சரையும் எதிர்பார்க்கறாங்க. ப்ராப்பரான செக்ஷனு, ஆர்டரு, என்ன எக்ஸாம்பிள்ல ரிசீவர் போட முடியும், எந்த சிச்சுவேஷன்ல ரிசீவர் போட முடியாது, அது எல்லாத்தையுமே அவங்க எதிர்பார்க்கறாங்க. சோ கொஸ்டின் சிம்பிளா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ராடினரியா ஆன்சர் எழுதுறதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகே, சோ ரிசீவர் ஆர்டர் 40. சோ லிட்டிகேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, எப்பா தலைவலி முடிஞ்சிச்சு, ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படலாமான்னு கேட்டா கிடையாது. ஆஃப்டர் லிட்டிகேஷன் we have a huge process. முன்னாடி அது ஹியூஜ் ப்ராசஸ். இப்ப எனக்கு தெரிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுனால சீக்கிரமா போயிடும் நம்புறேன். சோ அப்படி இருக்கும்போது எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங் செப்பரேட்டா இருக்கு. எக்ஸிகியூஷன் மொத்தத்தையும் படிக்க வேணாம், மொத்த ரூல்ஸையும் படிச்சா மொத்தம் எத்தனை ரூல் இருக்கு எக்ஸிகியூஷன்ல? 106 இருக்கு மேம். 106 103 106 6 சோ இதுல வந்து அட்டாச் எதை பண்ண முடியும், வாட் கேன் பி அட்டாச்ட், வாட் கீழ கேன் இருக்கு நாட் பி ma'am. அட்டாச்ட் கண்டிப்பா அட்டாச்மெண்ட் ஆஃப் salary. எஸ், எவ்வளவு தூரம் வரைக்கும் salary அட்டாச் பண்ண முடியும்ன்றது ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட். அதான் அட்டாச்மெண்ட்ங்கிறது எல்லாமே. எதை அட்டாச் பண்ண முடியும், அட்டாச் பண்ண முடியாது, அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இது எல்லாம் கண்டிப்பாக வரும். அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்கு, அதுவும் வரும். ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ட்ரிப்ளெட்ஸ்னு வாங்க, 3 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க, அக்கா தங்கச்சி மாதிரி. அவங்கதான் ரெஃபரன்ஸ் ரிவ்யூ, ரிவிஷன். சோ இது மூணுமே ஜென்ரலா தெரியணும். மனுஷனா பிறந்தான்ற மாதிரி அட்வொகேட்டா இருந்தால் ரெஃபரன்ஸ் ரிவ்யூ, ரிவிஷன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இல்ல, அட்வொகேட்டா இருந்தாலே தெரிய வேண்டிய விஷயங்கள். ஓகே, we have to know that. அடுத்து அப்பீல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஜட்ஜ்மெண்ட் வாங்கினாலும் விடுவாங்களா, அப்பீல் போவாங்க. சோ அந்த மாதிரி ஒரிஜினல் டிகிரில இருந்து எதுக்கு அப்பீல் போகலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும். இது பேரு ஃபர்ஸ்ட் அப்பீல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் அப்பீல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அது ஆர்டர் 42ல இருக்கு. செக்ஷன் 100ல இருந்து 103 வரைக்கும் இருக்கும், அது கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு டிகிரில இருந்து நம்ம யூஸ்வலி அப்பீல் போகலாம், ஆனா ஒரு ஆர்டர்ல இருந்து நம்ம போக முடியாது, ஜென்ரலா போக முடியாது. ஆனா எதுல எல்லாம் போலாம், எந்த ஆர்டர்ல எல்லாம் அப்பீல் போகலாம் சொல்லி ஸ்பெசிபிக்கா சொல்லியிருப்பாங்க, அந்த ஏரியாவும் இம்பார்ட்டன்ட். சோ இந்த அப்பீல் எல்லாம் டைரக்டா கொஸ்டின் வருமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இன்டெப்தா கேட்பாங்க. லாஸ்ட் டைம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் லா அண்டர் சிபிசி இத பத்தி பேசுங்கன்ட்டாங்க. இந்த சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் லா உடனே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்பீல் செகண்ட் அப்பீல்ல தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அது செக்ஷன் 100 எடுத்து பேசியிருப்போம். ஆனா சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் லா நிறைய இடத்துல இருக்கு, அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கவங்களுக்கு தான் மார்க் கொடுத்திருந்தாங்க. ஓகே, சோ அப்பீல் ஏரியாஸ கொஞ்சம் இன்டெப்தா நம்ம படிக்கணும். மத்ததெல்லாம் சூப்பர்ஃபிஷியலா படிச்சாலே, அதாவது இந்த விஷயம் தான் ரூல்ஸ்ல சொல்லிருக்காங்களா, நமக்கு நிறைய என்ன டவுட் வரும்னா, நான் வந்து ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் படிக்கணுமா, சிபிசியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் படிக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அதுலயும் ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்க பாப்போம்? வெரி குட் கார்த்திக் சார், டன். அததான் நம்ம வந்து பிராக்டிகல் கிளாஸா நாளைக்கு வச்சிருந்தோம். பட் ஆனா தீபாவளி ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்றதுக்காக we have shifted to next week, but we will complete. இந்த அனுத்தலா சுதாகர் கேஸ எம்சிக்யூலயும் கேட்பாங்க, மீன்ஸ்லயும் அப்படியே இதுல என்ன சொல்லி இருக்குன்றது கேட்பாங்க, இன்டர்வியூல போய் உட்கார்ந்தாலும் இந்த கேஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்றுவாங்க. சோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை நம்ம படிச்சுக்கிட்டா ஈஸியா மார்க் வாங்கிட்டு போயிடலாம்ல. சோ இட்ஸ் சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாப்பர் அப்பீல், அத பத்தி கொஸ்டின்ஸ் சில டைம் கேட்பாங்க. அப்பீல் டு சுப்ரீம் கோர்ட் இஸ் வெரி வெரி ரேர். இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொன்னது எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ்ல இருந்த அட்டாச்மெண்ட், வாட் கேன் பி அட்டாச், வாட் கேன் நாட் பி அட்டாச், salary attachment is very 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 important. There is 90% chances it will be repeated. அடுத்து மிஸ்லேனியஸ்னு ஒரு ஏரியா இருக்கு, இதெல்லாம் இல்லாம நாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டிருக்கோம்ப்பா. மிஸ்லேனியஸ்ல எல்லா லாலையும் வர்றது இந்த இன்ஹெரண்ட் பவர். நமக்கு சிஆர்பிசில இருக்கா? Yes ma'am. 428 and 528 of BNSS. Yes, okay. இந்த inherent powers is very 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 important. அத பத்தி தெரிஞ்சு இருக்கணும் கண்டிப்பா. சோ அதனால inherent power important. Next, enlargement of time not much important. Application for restitution just தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா கேவியட் இருக்கு பாருங்க, ஏன்னா பிராக்டிகலி கேவியட் நம்ம நிறைய ஃபைல் பண்ணுவோம். சோ
நெக்ஸ்ட் கிளாஸ்ல ப்ராக்டிகல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி கேவியட் எப்படி ஃபில் பண்றது ஒரு ஃபார்ம் தான், ரொம்ப சிம்பிள். நம்ம பிராக்டிஸ கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி சொல்ல போனா பிராக்டிஸ் ரொம்ப சிம்பிள். இந்த ஏரியால இந்த நம்ம ஃபைல் பண்ணலாம்ப்பா, இந்த பேஸ்ல நம்ம ஆர்கியூ பண்ணலாம்ப்பா அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சிட்டாலே நம்ம அத்தனை கேஸையுமே ஹேண்டில் பண்ணிடலாம். எல்லாருக்குமே எல்லாமே தெரியுமான்னு கேட்டா பிராக்டிஸ்ல அப்படி தெரியாது. நம்ம தான் ரிசர்ச் பண்ணி புதுசா ஒரு பாயிண்ட் இது இப்படி சொல்லலாம். there is a lot of room for creativity. சோ தைரியமா நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு போய் நின்னோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணலாம். ஜட்ஜை இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு, ஐயோ இவ்வளவு நல்லா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் யங் அட்வொகேட்ஸ் நீங்க எல்லாம் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். முன்னாடி இருந்த மாதிரி கோர்ட் கிடையாது. அதாவது என்னோட சீனியர் டைம்ல இருந்த மாதிரி கோர்ட் கிடையாது. ஒன்ஸ் நான் என்டர் ஆகும் போதே ஐயோ சின்ன பொண்ணு இவ்வளவு பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா கேட்ட காலங்கள் ஹைகோர்ட் அப்படிதான் இருக்கு. இன்னைக்குமே ஹைகோர்ட் யோசிச்சு பாருங்க, யங்ஸ்டர்ஸ் என்கரேஜ் பண்றது இல்லையா? பண்றாங்க மேம். நல்லா சில பண்றாங்க. ஜட்ஜஸ் எல்லாம் வெளிப்படையா NA நல்லா பண்ணுவாங்க. சொல்றாங்க. அதுவும் ஜஸ்டிஸ் சந்துரு சார் இருந்தப்பயும் சரி, இன்னொருத்தவங்க இருந்தாங்க, டக்குன்னு அவர் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்